ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது திருச்சி கேக்கநகர் பகுதியில் உள்ள ஓலையூர்லங்க வீடு விற்பனைக்கு வந்துள்ளது. புது வீடுங்க, ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. வடக்க பார்த்து வாசப்படிங்க, வளமுடன் இருக்கிறதுக்கு நல்ல வடக்க பார்த்து கட்டியிருக்காங்க. வீடு செம்ம வீடுங்க, அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் குடிநீர் தொட்டிங்க, அது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா போருக்கு தொட்டி வச்சுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது வீடு. முன்னாடி தாவரம் அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க. தாவரம் ஸ்பேஸ் முன்னாடி நிறையா இருக்குது. நம்ம கார் நிப்பாட்டணுமோ எதுனா ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாட்டிக்கிறதுக்கு 2 கார் நிப்பாட்டலாங்க. அதில் வீடு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சன் தான். கீழே பார்க்குறப்போ மாடர்ன் கிச்சனு, ஹாலு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. மாடர்ன் கிச்சனு உள்ளே போய்ட்டு திரும்ப லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னாக்கா சாமி ரூமு, கிழக்க பார்த்துருக்குன்ற சாமி ரூமு அவ்வளோ தான் செட் பண்ணிக்கிறாங்க. தனியாக சாமி ரூமு, இங்கே சாமி வைக்கிற மாதிரி சாமி போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், மாடர்ன் கிச்சன் எவ்வளோ சூப்பராக கட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கப்போர்டு இருக்குது பார்த்துங்க, ஒயிட்டு ரெட்டு கலந்து பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு கப்போர்டு இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், க்ரே பிளாக்கு சூப்பராக இருக்குது. ஒயிட்டு கிரே நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிச்சன் ஜாமான் வைக்கிறது தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்தோம்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. டைல்ஸ் அவ்வளோ சூப்பராக டிசைன்லாம் பாருங்கள். டைல்ஸ் எப்படி கட்டிருக்காங்க, டிசைன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டு அவ்வளோ சூப்பராக கட்டிருக்காங்க. டிசைன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ளே மாடி போயிடுங்க. மாடி போயிடு இப்படி இருக்கு பாருங்க, செம்ம தான் இருக்குது மாடி போயிட. மேலே 2 பெட்ரூமுங்க. ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். ஒரு ரூமு கபோர்டு இருக்குது பாருங்கள். க்ரே ஒயிட்டு பீரோ, 2 பீரோ வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கபோர்டு இருக்குது. வுட்டன் தாங்க ஃபுல்லாகவே, நல்லா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. டிசைனாக பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. அதே போல் கேக்கநகர் பஸ் ஸ்டாண்டு வரணும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள கேக்கநகர் பஸ் ஸ்டாண்டு. ஏர்போர்ட்டு 2 கிலோமீட்டருங்க. திருச்சி பழைய பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போனாக்கா இங்கே 3 கிலோமீட்டர் வந்து 4 கிலோமீட்டர் வரும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் தான். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் சம்திங் அதுக்குள்ளே வரும். புது பஸ் ஸ்டாண்டெலாம் 2 கிலோமீட்டரில் வந்துருங்க. இந்த பெட்ரூம்லேயே பாருங்கள், இப்போ மாடர்ன் கிச்சன், இது டாய்லெட் வச்சுக்காங்க. அப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். மேலே எக்ஸ்ட்ராஸ் ஃபேன் வச்சுருக்காங்க. இது மேலே இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். மேலே எக்ஸ்ட்ராஸ் ஃபேனாக இருக்குது. அதில் அடுத்த ரூம் பாருங்கள், மாடியில் செம்ம சூப்பராக கட்டிக்காங்க பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். முன்னாடி எந்த அமைதியாக இருக்கும் பார்த்துங்க. பால்கனியில் உட்காந்து பார்க்குறதுக்கு ஈவினிங்லாம் பால்கனியில் உட்காந்து நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். மொட்டை மாடிங்க, மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்னா மெயின் ரோடு தெரியும். ரிங் ரோடு, பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு ரிங் ரோடு பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் வீட்டிலேருந்து. நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஞ்சபூரோட ரிங் ரோடு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா தெரியும். 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரிங் ரோட்டுக்கும் வீட்டுக்கும்.